தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதியாகி இருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குரங்கு அம்மை பாதிப்பு தொடர்ச்சியாக பரவி வரக்கூடிய நிலையில் இந்தியாவில் பாதிப்பு யாருக்கும் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். இந்தியாவில் தற்பொழுது குரங்கு அம்மை பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த 2026ஆம் ஆண்டு முதல் இந்த குரங்கம்மை பாதிப்பு என்பது ஆப்பிரிக்காவுடைய பல்வேறு பகுதியில் இருந்து வந்தாலும் தற்பொழுது 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உள்ளதான் இந்தியாவிலும் இந்த பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பல்வேறு அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வெளியிட்டது. அதில் தற்பொழுது 2 பாதிப்புகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. ஆனால் இதை ஒரு சுகாதார எமர்ஜென்சியாக அறிவிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், தேவைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் எடுத்தால் போதும் என்ற ஒரு கருத்துக்களை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த 2 நபர்களுக்குமே ஒரு ஐசோலேட்டட் நபருக்கு தான் இந்த ஒரு பாதிப்பு என்பது கைது கண்டறியப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் தற்பொழுது அவருக்கான அந்த ஒரு சோதனை என்பது பரிசோதனை மற்றும் அதன் மட்டுமல்லாமல் மருத்துவ சோதனைகளும் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண் ஒருவர் மிக முக்கியமாக அந்த டிரான்ஸ்மிஷன் என்பது இந்த தனிநபருக்கு மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கிளேட் 2 என்ற அடிப்படையில் இந்த ஒரு குரங்கம்மை பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா.